கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. ஆமென். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், அங்கே ஒரு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. உயிர்த்தெழுதலின் மிக முக்கியமான கீவேர்டாக இருக்கிற ஒரு வார்த்தை இந்த வசனம் நமக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லி இந்த வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33.5 ஆண்டு காலம் உங்களைப் போல என்னைப் போல ஒரு மனிதனாக அவதரித்து இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய வழியை ஏற்படுத்தி அந்த நல்வழியினாலே ஒரு மிகப்பெரிய நித்தியத்தை எல்லா உலக மனிதர்களும் அடையும்படிக்கு பெரிய ஒரு வேலையை செய்திருக்கிறார். அந்த வேலையின் மகத்துவம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வசனம் சொல்லுகிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. பரிகரிக்கக்கூடிய ஒரு சத்துருவாக எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சத்துரு யார் என்று சொல்லுகிறதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. இது இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவமா இருக்கலாம், இல்லை இந்த மொழி அந்த மொழி, இந்த ஜாதி அந்த ஜாதி, எதுவாய் இருக்கலாம். எல்லா மனிதனும் எதிர்பார்க்கிறது, இந்த உலகத்தில் எப்படியாவது கொஞ்ச நாள் கூட வாழ்ந்து நான் செய்ய வேண்டிய இதையெல்லாம் நேர்த்தியாய் செய்து முடித்து விட வேண்டும் என்று சொல்லி போராடுகின்றோம். அந்த வழியிலே பல நேரத்தில் நினைத்த எல்லாவற்றையும் முடிக்க முடியாதபடிக்கு வாழ்க்கையிலே பல தடைகள் இருக்கிறது. அதிலே மிகப்பெரிய தடையாய் பார்க்கின்ற ஒன்று இந்த வசனம் சொல்லுகின்ற மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மரணத்தை பரிகரித்தார். எந்த மனிதனும் பரிகரிக்க முடியாத, தீர்வு கொடுக்க முடியாத மரணமாயிருந்த அந்த மரணத்திற்கே ஒரு முடிவை, மரணத்தை ஏற்படுத்தினார் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த வசனம் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் சத்துரு, பரிகாரம் செய்யப்படக்கூடிய சத்துரு அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு, ஒரு முடிவு உண்டு பண்ணுகின்ற இடம். அப்போ மரணத்திற்கு இதுவரைக்கும் முடிவில்லாமல் இருந்தது. இந்த உலகத்தில் மனிதனாய் பிறக்கிற எல்லா மனிதரையும் பாதாளம் வா வா என்று சொல்லி இழுத்து தன்னகத்தே வைத்து கொண்டிருந்த மனுஷனை, மனுக்குலத்தை அவ்விடத்திலிருந்து எந்த ஒரு மனிதனாலும், எத்தனையோ வல்லரசு நாடுகளின் ராஜாக்கள் போயிருக்காங்க, வர முடியவில்லை. எத்தனையோ சர்வ வல்லமை படைத்த இந்த உலகத்திலே சாம்பியன்ஷிப் போராட்டங்களிலெல்லாம் முதல் பதக்கங்களை வாங்கின பலரும் இதே மரணத்தினூடாய் போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் பரிகரித்து வெளியே வர முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகின்ற ஒருவர் இதே மரணத்தின் வாயிலாக போய் அந்த மரணத்திற்கே ஒரு மரணத்தை தீர்வாக எழுதிவிட்டு அவ்விடத்திலிருந்து ஜீவனுள்ளவராக பாதாளத்திலிருந்து ஏறி வந்தார். இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது இந்த உலகத்தின் அடையாளம்.
அல்லேலூயா. எத்தனையோ பலவான்கள் போனார்கள், எத்தனையோ சர்வ வல்லமை பண்ணின ஆட்சியாளர்கள் போனார்கள். அவர்கள் எல்லாரும் வர முடியாத இடத்தில் உலக மனிதன் அற்பமாய் கல்வாரி சிலுவையிலே மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தம் நிறைவேறுகிறதற்கு கரங்களை விரித்த பொழுது எல்லா உலகமும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். நாங்க நம்ப போறோம், இப்போ சீக்கிரமா இறங்கி வருவார்னு பார்த்துட்டு இருந்தது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றவில்லை. அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்தார்னா அப்பவே மாலை போட்டு பலவிதமான புகழ்ச்சியாக அங்கீகாரங்களை எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இன்றைக்கு உலகத்தில் கொடுக்கிற சர்டிபிகேட் எல்லாம் அன்னைக்கும் கொடுத்து அரசாங்கமே ஒருவேளை அங்கீகரித்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் எல்லோரும் எதிர்பார்த்தது சிலுவையிலிருந்து இறங்கி வருவார், அப்ப நம்ம நம்பலாம் இவர் தேவனுடைய குமாரன் என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ அவ்விடத்தில் எந்த செயல்களையும் செய்யல, மரணத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். அந்த மரணத்திற்கு தன்னை அர்ப்பணித்ததினால் வந்த ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, அவர் மரணத்துக்குள்ளே போய் மரணத்துக்கே மரணத்தை அறிவித்தார் என்பதுதான் ஒரு பெரிய நற்செய்தி. இன்றைக்கும் பாதாளத்திலிருந்து ஏறி வந்த முதற் பலனானவர் இயேசு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது. நம்ம வாசிச்ச வசனத்துல கொஞ்சம் கூட ஆழமா நம்ம போவோம் அப்படின்னா, இந்த வசனம் சொல்லு கடைசி சத்துரு மரணம். அப்போ கடைசி சத்துரு மரணம்னா மனுஷனுக்கு ஆரம்பத்துல ஒரு சத்துருவும் இருந்திருக்கு. இந்த வசனம் சொல்லுகிறது கடைசி சத்துரு, உச்சபட்சமான மனுஷன் ஜெயிக்க முடியாத கொடுமையான ஒரு இடம்தான் மரணம். அதை யாரும் ஜெயிக்க முடியல, ஜெயிக்கல. இதுவரைக்கும் அப்படியே தான் இருக்கு, இன்றைக்கும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மரணத்திற்குள்ளே இவர் ஒரு மனிதனாய் போய் அந்த மரணத்துக்கே மரணம் என்று சொல்லுகின்ற தீர்வை எழுதிவிட்டு மேலே ஏறி வந்தவர் சொல்லுகின்ற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவரால் பரிகரிக்கப்பட்ட கடைசி தீர்வு என்னன்னா மரணத்துக்கு முடிவு. அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன? கடைசி சத்துருவை, நம்மால் ஜெயிக்க முடியாத சத்துருவை அவர் ஜெயித்து விட்டார். ஆனா இப்போ நம்ம கையில அவருடைய முன்மாதிரியான அதிகாரத்தையும் வல்லமையும் நமக்கு கொடுத்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வேலை இருக்கு. என்ன அப்படிங்கிறது தான் இந்த நாளின் செய்தி. அல்லேலூயா. அப்ப கடைசி சத்துருவை அவர் ஜெயித்து விட்டார். இப்போ முதல் சத்துரு யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் சத்துருன்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இருக்கு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா 56வது வசனத்தை, அதே அதிகாரம் 56வது வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்தின் கூர் பாவம். மரணத்தின் கூர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், மரணத்தின் கூர் பாவம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அழிக்க முடியாத, ஜெயிக்க முடியாத, மனுஷனால வெளியே வர முடியாத அந்த கடைசி சத்துருவாகிய மரணத்தை இயேசு தன்னுடைய மரணத்தினால் ஜெயித்தார். ஆனால் நமக்கோ அவர் என்ன சொல்லுகிறார்? முதலாவது சத்துருவை, இரண்டாவது சத்துருவை, மூன்றாவது சத்துருவை நாம் ஜெயிக்கத்தக்க இடத்தில் நம்மை வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ முதல் சத்துரு யார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 56வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மரணத்தின் கூர் எங்கே இருக்கிறது அப்படின்னா, ஜெயிக்க முடியாத அந்த மரணத்தின் வலிமை, கூர்மை, அதனுடைய உச்சபட்சமான அந்த முடிவு இடம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பாவத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. மரணத்தின் கூர் என்ன? பாவம். அப்ப இந்த பாவம் என்று சொன்னால் நிறைய நேரம் நம்ம பல விஷயத்தை போட்டு குழப்புறோம். இன்னைக்கு ஊழியர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வின் அனுபவங்களை சாட்சியாய் சொல்லும் பொழுது, என்னால் விட முடியாத டிவி பார்த்து கொண்டிருக்கிற அனுபவத்தை விடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் அப்படின்னு சொல்லுகிற சாட்சியை கேட்கும்போது நமக்கு டிவி பார்க்கறது பாவம் போல. நான் இப்படி அப்படி வஸ்திரமெல்லாம் உடுத்தி கொண்டிருந்தேன், ஆனால் என்னுடைய ஆண்டவரை அறிய ஆரம்பித்தேன், இதெல்லாம் எனக்கு ஒரு தப்பா தெரிஞ்சிச்சு, அதனால இந்த வஸ்திரத்தை எல்லாம் இப்போ ஒதுக்கி வச்சுட்டு நான் வெள்ளையும் தான் இப்போ போடுறேன், அதனால நான் இப்போ பரிசுத்தமாக இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் ஒன்றும் இல்லாம இருந்தேன், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு பெரிய வீட்டை கொடுத்தார். நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்றும் இல்லாம இருந்தேன், ஜெபம் பண்ணேன், நல்ல வாகனத்தை கொடுத்தார். இதெல்லாம் கேட்கும்போ, இது போன்ற சாட்சிகளை எல்லாம் கேட்கும்போ, அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாமும் இப்படி போக வேண்டும், இப்படி இருந்தாதான் ஆண்டவருக்கு பிரியமான பாதையில போறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சில பிம்பங்கள், சில பாரம்பரியங்களை இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது எங்கே போய் முடிகிறது என்று சொன்னால், ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவங்களை சாட்சிகளாய் சொல்லும் பொழுது அந்த சாட்சிகளை மட்டுமே பிடித்து கொண்டு அந்த அனுபவத்தின் வழியாக நானும் கடக்க வேண்டும் என்று தேவ திட்டத்தை விடுத்துவிட்டு அந்த அனுபவத்துக்கு பின்னாடி ஓடும்படிக்கு பலர் ஓடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதோ வேறொரு பாதையை நமக்கு வைத்திருக்கிறார். பாவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட உலக மனுஷன் சொல்றது போல குடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அடிக்கிறது, கொலை பண்றது, இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல சட்டம் இருக்கிறது, அதை குற்றமாய் சட்டம் அங்கீகரித்திருக்கிறதுனாலே அது எல்லா மனுஷனுக்கும் அது தப்பு, பாவம் என்பது தெரியும். ஆனால் தெரியாமல், அப்படிப்பட்ட எந்த வரையறைக்குள்ளும் வராமல், இன்றும் மனிதனுடைய உள்ளான அனுபவங்களில் இருக்கிற கேடு நிறைந்த சிந்தனைகள், கேடு நிறைந்த இருதயத்தின் எண்ணங்கள், அவர்களுடைய செய்கைகள், இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருக்கிறானான்னு சொல்லுகிற அளவிற்கு அவர்களுடைய செய்கைகளை பார்க்கும் பொழுது பாவத்தின் உச்சபட்சத்தில் இருக்கிறார்கள். ஆனா அதை அவர்கள் இல்லை, இது பரிசுத்தமான ஒன்று என்று மார்தட்டி கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆனா இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மரணத்தின் கூர் எங்கே இருக்கிறது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்த ஆண்டவருடைய வல்லமை, மரணத்தின் வாயிலாக அவர் எதையெல்லாம் வென்றிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிற முதல் விஷயம், இந்த மரணத்தின் கூர் எங்கே இருக்கிறது? பாவத்தில் இருக்கிறது. அப்போ இந்த மரணத்திற்கு வழி கொடுக்கிற முதல் இடம் பாவம். பாவம் எதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம வகையறுக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பாவங்கள், சோதனைகள் வருகிறது. நம்ம ஏதோ சர்ச்சில் கேட்டிருக்கிற விஷயம் மட்டும் அல்ல பாவம். அல்லேலூயா.
நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். பாருங்க, இப்ப ரெண்டாவது பகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் சொல்றாரு மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அப்போ எங்கே கட்டளை வருகிறதோ, எங்கே நியாய பிரமாணம் வருகிறதோ, அங்கே தான் பாவத்தின் வலிமை உருவம் அடைகிறது. இல்லைன்னா சட்டம் இல்லைன்னா அது தப்பே இல்லை. சட்டம் வரும் பொழுது அது தவறாய் மாறுகிறது. அப்போ பாவம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், எங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்ல முடியும்? மனுஷனுடைய ஒவ்வொரு அசைவிலும், சிந்தனையிலும், செயலிலும், சொல்லிலும், நடக்கையிலும் பாவம் தண்ணீரை போல நிறைந்து காணப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாவம். இரண்டாவது அதே வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் பலன் எங்க இருக்கு? நியாயப்பிரமாணம். அப்ப நியாயப்பிரமாணம் தான் நம்மளை எங்க கொண்டு நிறுத்துது அப்படின்னா, ஒரு பெரிய குற்றவாளி கூண்டுல கொண்டு நிறுத்து. நீ பாவி, நீ தகுதி இல்லை, நீ பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற நம்முடைய நல்ல வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம மனசாட்சி நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பிம்பங்களையும் உடைத்து, இல்லை நீ ஆண்டவருக்கு முன்பு ஒன்றும் இல்லை என்று சொல்லி உடைத்து, நம்முடைய எல்லா அந்த பரிசுத்தத்தையும் நியாயப்பிரமாணத்துக்குள்ள நீ குற்றவாளி என்று சொல்லுகின்ற இடத்துல கொண்டு நிறுத்துகிறது நியாயப்பிரமாணம். அப்போ மரணத்தின் பலன் எங்கே இருக்கிறது? முதல்ல பாவத்தில் இருக்கு. ரெண்டாவது மரணத்தின் பலன் எங்கே இருக்கு அப்படின்னா, அப்படியே பாவம் எங்கே இருக்கு? நியாயப்பிரமாணத்தில் இருக்கு. நியாயப்பிரமாணத்தில் வரும்போது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே குற்றமாக தான் வரும், எல்லாமே பாவமாக தான் வருது. அதுக்கு ஒரு சில காரியத்தை நம்ம வாசிக்க முடியும். எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி ஒரு வசனம் சொல்லுகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும், அது என்ன செய்கிறது அப்படின்னா, ஆத்துமாவை, ஆவியை, கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் அநேக நேரம் நியாயப்பிரமாணம் சொல்லுகின்ற சகலத்தையும் நாம் கை கொள்ளுகிறோம். அதனால நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய மனசாட்சி நமக்கு ஒரு பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகின்றது, எபிரேயரின் புஸ்தகம் 4:12 சொல்லுகிறது, அவரிடத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது அந்த வார்த்தை எப்படி இருக்கா? வல்லமை நிறைந்ததும் இருபுறமும் கருக்குள்ள, இல்ல ஆரம்பத்தில் ஜீவனும் வல்லமையும் நிறைந்த வார்த்தை வரும்போ என்ன வருது அப்படின்னா, ஆவியையும் குத்துது, ஆத்துமாவையும் குத்துது, கணுக்களையும் ஊனையும் குத்துகிறது என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் பிடித்து வைத்திருக்கிற பாரம்பரிய அந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றை தாண்டி நம்மில் இருக்கிற பாவத்தை உணர்த்த வல்லமை உள்ளது எது என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது,
வல்லமை இருக்கிறது. ஆனபடினாலே அந்த வார்த்தையானது நாம் இருக்கிற இடத்தை தெளிவாய் வகையறுத்து நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை வரும், நீங்க அந்த இடத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு, ஜீவன் இருக்கு. அதனால என்ன பண்ணுதான் அப்படின்னா, எந்த மனுஷனுடைய ஆத்துமாவுக்குள்ளேயும் போய் குத்துது. நான் பாவி, நான் தேவனுக்கு பிரியமற்றவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற உணர்வை கொடுக்கத்தக்க விதத்தில் வல்லமையும் ஜீவனும் உடைய வார்த்தையாய் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை இருக்கிறது. அது எங்கெல்லாம்? ஆத்துமாவில், ஆவியில, கணுக்கள் ஊன் அப்படின்னு சொன்னா சரீரத்தை அல்ல, சரீரத்துக்குள்ளே இருக்கிற எலும்புகளுக்குள்ளே போகின்ற ஒவ்வொரு தசைகளையும் உட்படுத்தி சொல்லுகிறது. அப்போ நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த வசனம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பாவம் நிறைஞ்சிருக்கு, நமக்கு தெரியவே இல்லை. ஆனா அந்த பாவத்தை அறியத்தக்க விஷயத்தில் நம்மை கொண்டு சேர்க்க ஒரு வல்லமையுடைய ஒண்ணுதான் இருக்கு. அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஜீவனுள்ள வார்த்தையினாலும் வல்லமையுள்ள வார்த்தையினாலும் மட்டுமே வகையறுத்து நமக்கு காண்பிக்க முடியும். பாவம் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் இதுல ஞாபகப்படுத்தினா இன்னும் இலகுவா இருக்கும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அவருடைய 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். போதும். இங்க பாருங்க, இதுல இருந்து நீங்க அதனுடைய 8 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஏசாயா ஆல்ரெடி யாரு? தீர்க்கதரிசி. வேதாகமத்திலே பெரிய தீர்க்கதரிசிகள் பட்டியலிலே ஏசாயா குறிப்பிடப்படுகிறது. காரணம், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்க தரிசனம் சொன்ன மனிதன். அப்போ அவன் உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்லை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய பரிசுத்த மனிதன். ஆனா அவன் சொல்லுகின்ற அனுபவத்தை பாருங்க. தேவனுடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்க காண்கிறான், தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வேளையிலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் தூதர்கள் போற்றுகின்றதை பார்க்கிறான். இதெல்லாம் பார்த்தப்போ அவன் 5வது வசனத்துல சொல்றான், வாசிக்கலாம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது புரியுதா? அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான், ஆவியில் நிறைந்திருக்கிறான், வல்லமை அவனுக்குள்ளே இருக்கிறது, பரிசுத்தவானாய் அறியப்படுகிற அநேகருக்கு கர்த்தருடைய மகத்துவமான தீர்க்க தரிசனங்களை சொல்லுகின்றார். ஆனால் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்ட இடத்தில், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட இடத்துல அதே பரிசுத்த மனிதனாகி ஏசாயா சொல்லுகிறான், ஐயோ நான் அதமானே, நான் சாக போறேன். ஏன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் அப்படின்னா, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். என்ன சொல்றாரு? அசுத்த உதடு. பாருங்க, அந்த அந்த சூழ்நிலைமை நீங்க யோசிக்க முடிகிறதா? ஏசாயா ஆல்ரெடி அபிஷேகம் பண்ணப்பட்டு அவனுக்குள் வல்லமை இருக்கிறது, நடக்க போகிற காரியங்களை முன்னறிந்து தேவனுக்காக தேவனுடைய வாயாய் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை திட்டமும் தெளிவுமாய் சொன்னவன், ராஜாக்களுக்கெல்லாம் சொன்னவன். அவன் சொல்லுகின்றான்,
ஐயையோ நான் சாக போறேன். காரணம், தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்த மாத்திரத்தில் எனக்குள்ளே இன்னும் பாவம் இருக்கிறது என்பதை கண்டே. யார் சொல்லுகின்றா? பரிசுத்த தீர்க்கதரிசியாய் இருந்த தீர்க்கதரிசியாய் ஏசாயா சொல்லுகின்றார், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். அடுத்த வார்த்தை சொல்றான், ஐயோ தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேனே, ஆண்டவருடைய ஊழியத்தை எல்லாம் செய்துட்டு இருந்தேனே, இப்படி இருக்கிற வேளையில எனக்குள்ளே இப்படி என் வாயெல்லாம் அசுத்தமா மாறி இருக்கே எப்படின்னு பார்த்துட்டு அடுத்த வார்த்தை சொல்றான், ஐயோ இது எனக்கிட்ட எப்படி ஒட்டி இருக்கு பாருங்க. நான் இருக்கிற ஊர்ல இருக்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? அடுத்த வார்த்தை என்ன சொல்றான்? அசுத்த உதடுள்ள ஜனங்களுடைய நடுவிலே வாசமாயிருக்கிறவன். அல்லேலூயா. சொல்லுகிறது தீர்க்க தரிசனம், சொல்லுகிறது நிற்கிறது தேவ பிரசன்னம், சுமந்து செல்லுகின்ற அபிஷேகம் தேவனுடையது. அவ்வளவு ஜனங்கள் வருகிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை வல்லமையாய் பிரசங்கித்தாலும் தேவ பிரசன்னம் வெளிப்பட்ட பொழுது அவன் நடுங்கி விழுந்து சொல்லுகின்றான், ஐயோ நான் சாக போறேன். எதுக்காக அப்படின்னா, எனக்குள்ள இவ்வளவு பெரிய அசுத்தம் இருந்தது இதுவரைக்கும் எனக்கு தெரியல. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய அசுத்தம் இருந்திருக்கு, இது எங்க இருந்தியா எனக்குள்ள வந்து? இத்தனை காலம் நான் ஊழியம் பண்ணியும் எனக்குள்ள இது எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களுடைய மத்தியில நான். அப்போ எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, சுத்தி நிரம்பி கிடக்கிறது எப்படி இருக்கோ அது போல பரிசுத்தமுள்ள தேவ அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களுக்குள்ள கூட தெரியாமலே நுழைஞ்சி வந்து உட்கார்ந்துருக்கு. எது? பாவம். அல்லேலூயா. பாவத்தை வரையறுக்கவே முடியாது. ட்ரெஸ்ல இருக்கு, கண்ணுல இருக்கு, காதுல இருக்கு, எங்கேயுமே வரையறுக்க முடியாது. ஒவ்வொரு அவயவங்களிலும் மறைந்திருக்கிறது. பாஸ்டர் காட்டி தர முடியாது, சக விசுவாசி காட்டி தர முடியாது. அப்படி காட்டி தந்தா டெய்லி சண்டை தான் நடக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மகிமை எங்கே வெளிப்பட்டு தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாகவும் வல்லமை நிறைந்ததாகவும் எங்கே எந்த மனிதனுக்குள்ளே வெளிப்படுமோ அங்கே ஒரு பெரிய பாவத்திலிருந்து முதல் விடுதலை உண்டாகிறது. அல்லேலூயா. பிரச்சனை பாவம் தான். அந்த பாவம் நியாயப்பிரமாணத்தில் நம்மை கொண்டு நிறுத்திவிடும். அந்த நியாயப்பிரமாணம் எங்கே கொண்டு நிறுத்திவிடும் அப்படின்னா, குற்றவாளிங்கிற இடத்துல கொண்டு விடுத்து. பாவி, நீ இவ தானே, நீ இவன் தானே, நீயா ஜோம் பண்ற? நேற்று முந்தா நேற்று போன வாரம் எப்படி இருந்த? இதுதான் அந்த நியாயப்பிரமாணம் நமக்குள்ளே நம்ம கிட்ட இருந்தே நம்ம கிட்ட பேசக்கூடிய விஷயம் என்ன? ஜோம் பண்ண உட்காரும்போ நீ ஜோம் பண்ணாத, ஜோம் பண்ணா நடக்காது. ஏன்னா இன்னைக்கு தான் காலையில் தண்ணி வந்துச்சு, நல்லியில் தண்ணி வந்துச்சு, இன்னைக்கு தான் 4 பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்க. நீ ஜெபிச்சா ஜெபம் ஒன்றும் கேட்காது. பாவம் எங்க இருக்கு? குழாயடி தெருவில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? பாவம் எங்கே இருக்கிறது? இதனுடைய முடிவை இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெயித்து விட்டார். ஆனா துவக்கத்தை நம்ம கையில தான் தந்திருக்காரு. அப்போ இதை அழிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அவருடைய வார்த்தை. அவருடைய வல்லமை இல்லாம நாம் இதை மேற்கொள்ள முடியாது. ஏசாயாவே இவ்வளவு சொல்றான் அப்படின்னா நம்ம எல்லாம் அந்த பிரசனத்தை பார்த்தா
என்னெல்லாம் சொல்ல போறோம்னா அந்த அனுபவம் வந்தா தான் தெரியும். அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு பெரிய மகத்துவமான தேவனை இஞ்சி பை இஞ்சா ஒவ்வொரு நாளும் அவன் உள்ளுக்குள்ள நிரப்பி அவனிலிருந்து ஆண்டவர் அநேகருக்கு வார்த்தைகளை அனுப்பிய அந்த மனுஷனுக்கு தேவ வல்லமையும் வார்த்தையும் வெளிப்பட்ட பொழுது அவனுக்குள்ளே இருந்த அசுத்தங்கள் சகலத்தையும் அவன் கண் பார்க்க, அவன் இருதயம் உணர, அவனுடைய ஐம்புலன்களும் தெளிவாய் குத்தி வெளியே காமிச்சு கொடுத்தது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் குற்றம், இந்த குற்றம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஆவியையும் ஆவி ஆத்துமா சரீரத்தின் உள்ளான அவயவங்களிலே எங்கே மறைந்து கிடந்தாலும் அங்கே குத்துகிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அந்த வார்த்தையுடைய மகத்துவம் எப்படி மாறிட்டா, மாறி மாறி குத்துறதுக்காக பயன்படுத்தி, நீ சரியில்லை, நீ சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறபடியினாலே அது ஆவியையும் குத்தும் ஆத்துமாவையும் குத்தும். என் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களில் எங்கெல்லாம் பாவம் மறைந்து கிடக்கிறதோ எல்லாத்தையும் குத்தும், டிஸ்டர்ப் பண்ணும். அப்படி டிஸ்டர்ப் பண்ணதில் தான் ஏசாயா திக்கு தெரியாமல் எழும்பி நின்றுட்டு சொல்லுகிறான், ஐயோ இத்தனை வருஷமா என்னுடைய ஊழியத்தில் இப்படி ஒரு விஷயம் எனக்குள்ள இருந்ததே தெரியாதே, எப்படியா வந்துச்சு. அவன் ஈஸியாக சொல்கிறான், ஐயோ நான் இருந்த இடம் எல்லாம் சுற்றி இப்படி தான் இருந்திருக்காங்க, அதனால எனக்கே தெரியல, என்கிட்ட வந்து ஒட்டி உட்கார்ந்துருக்கு. அல்லேலூயா. எப்படி ஒட்டி உட்கார்ந்துட்டு, இதை ஈஸியா எல்லாம் எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையோடும் ஜீவனோடும் புறப்பட்டு வராவிட்டால் நீங்களும் நானும் இவையிலிருந்து வெளியே வருகிறது கூடாத காரியமாய் இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம், 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனமும் இதே போல ஒரு காரியத்தை சொல்றது. நியாயப்பிரமாணம் நம்ம எங்க கொண்டு நிறுத்தும் அப்படின்னா, வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். நானே வாசிச்சிரட்டா. 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அப்படின்னு வசனம் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம்? மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்தினால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இந்த உலகம் எதை குறித்து சொல்றாரு? இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய அதிபதியினாலே ஆளுகை செய்யப்பட்டிருக்கு. வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனா அவனுடையது ஒன்றும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாரு. இயேசு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இந்த உலகத்தின் அதிபதி வர்றாரு. உலகத்துல உலக மனுஷனா இருந்து வாழ்ந்த இயேசு சொல்லுகிறாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். யார? பிசாசை சொல்லுகிறார், சாத்தானை சொல்றாரு. சொல்லிட்டு சொல்லுகிறாரு, அவ எத்தனை தான் அதிபதியா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒன்றும் என்கிட்ட இல்லை. பெர்ஃபெக்டா சொல்றாரு. அவங்கிட்ட உள்ள எதுவும் நமக்கிட்ட இல்லை. அப்போ இந்த உலகத்தை
உலகத்தில் உண்டாயிருக்கிற எல்லாவற்றின் ஆளுகையும் யார்கிட்ட தான் இருக்கு? பிசாசுகிட்ட இருக்கு. அப்போ பாவம் எங்க இருக்குன்னு வகையறுத்து சொல்லவே முடியாது. முடியணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உண்டு. ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய வாய்ப்பே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பிசாசு சிலருக்குள்ள ஆடி வெளியேறும் தான் நமக்கு தெரியும், ஓ இவங்களும் பிசாசு பிடிச்சிருக்காங்க. இல்லைன்னா தெரியாது. அவங்க நல்ல நார்மலாக இருப்பாங்க, நார்மலாக வருவாங்க, நம்மளை போல நார்மலாக வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எப்பொழுது ஆடி அவர்கள் விடுதலை அடைகிறார்களோ அப்போதான் தெரியும், இந்த சகோதரிக்குள்ளேயும் இருந்திருக்கு பார்த்தீங்களா அப்படி. ஏன் அப்படின்னா பிசாசு எப்படி இருப்பான், எங்க இருப்பான், யாருக்குள்ள இருப்பான், எந்த ரூபத்தில் இருப்பான் தெரியாது. ஆனா அது இருக்கக்கூடிய இடத்தின் முக்கியத்துவம் மெயினா இந்த உலகத்தில் உண்டான ஜீவனத்தின் பெருமை இவைகள் எல்லாவற்றிலும் தொற்றி தொங்கி ஒட்டிக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. அது உலகம், மாமிசம், பிசாசுக்குட்பட்டு கிடக்கிறபடினாலே அது அதையே பிரியப்படுத்தி ஓடுகிறது. எபேசியரின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படியே நமது மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். வித்தியாசமே தெரியல. நம்ம அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து என்ன குற்றம் நம்ம சொல்ல முடியும்? நல்லா தான் வாழ்ந்தோம். ஆனா வரவேண்டியவர் வந்த பொழுது, வரவேண்டியவருடைய வார்த்தை நமக்குள்ளே வந்த போதான் தெரிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கை தாறுமாறா ப்ரிவீலத்து சைக்கிளுக்கு கூட ஓடாம தாறுமாறா அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல ஓடுதுன்னு தெரிய வந்தது. தெரிய வந்தப்போ அதற்காக பிரயாசப்பட ஆரம்பிச்சோம், ஓடணும், போராடிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கும் போராடுறோம். போராட்டம் முடிஞ்ச பாடு இல்லை. நம்ம போராடுறது எப்படி போராடுறோம்? பவுல் சொல்றாரு, நல்லது செய்யணும்னு மனசெல்லாம் இருக்கு, நிறைஞ்சிருக்கு, அதைத்தான் செய்ய முயற்சி பண்றேன். ஆனா இங்க வருது, கழுத்து வரைக்கும் வருது. ஆனா கழுத்துக்கு மேல வர்ற வார்த்தை மட்டும் மாறி வந்துருது. இது யார் சொல்றா? புதிய ஏற்பாட்டில் சுமார் 14 நிருபங்கள் சபைகளுக்கு திட்டமும் தெளிவுமான மூல உபதேசங்கள், தெளிவுகள், உபதேச குளறுபடிகள்ல தெளிவுகள் எல்லாவற்றையும் சீர்படுத்தின, சிஸ்டமேட்டிக் பண்ணின ஒரு நேர்த்தியான பரிசுத்தவான் சொல்லுகிறான். சொல்றான், ஆண்டவரே நிர்பந்தமான மனுஷன். எப்படி சொல்றான்? அவனை அவன் உணர ஆரம்பித்தான். அப்போ அவன் சொல்றான், நான் நிர்பந்தமான மனுஷன் ஆண்டவரே. என்ன நிர்பந்தம்? செய்யணும்னு நினைக்கிறது புள்ள நல்லதுதான், ஆண்டவருக்கு பிரியமா ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா ஜெபமே வரமாட்டேங்குது. நான் ஜெபம் பண்ண உட்காரும் போவே கவுந்து தூக்கம் வருது. நான் ஆண்டவருக்கா ஊழியம் செய்திடணும்னு தான் நினைக்கிறேன். எப்படி ஆகிலும் என்னுடைய ஒரு பாட்டில் ஒரு பிசாசையா ஓட்டணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அது ஓடுதோ இல்லையோ, நான் பாட்டில் ஓட வேண்டிய நிலைமை இருக்கு.
என்னுடைய ஊழியத்தில் வல்லமை வெளிப்படணும்னு விரும்பதான் செய்கிறேன். ஆனால் விருப்பத்துக்கு மாறாக என்னுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நேர் எதிர்மாறா நடக்குது. இது உங்களுக்கு எனக்கு நடக்கிற பஞ்சாயத்து மட்டும் இல்லை. இவ்வளவு பெரிய ஊழியத்தை நேர்த்தியாய் செய்த பவுல் அப்போஸ்தலன் சொல்ற ஸ்டேட்மெண்ட், அல்லேலூயா. அவங்களே இப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பாடுபடுறோன்னு அவர் காமிச்சாதான் தெரியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க உடனே பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி வல்லமை அப்படி ஊற்றி போட்டு காமிச்சு தரணும். இல்லை, பாஸ்டர்லாம் காமிச்சு தர முடியாது. ஏதோ ஒரு சிலதை வழிகாட்ட மட்டுமே முடியுமே ஒழிய உண்மையான பரிசுத்தத்தையும் உண்மையான தேவ பக்தியையும் தேவன் இல்லாமல் ஒருவர் தர முடியவே முடியாது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நம்மளை நேர்த்தியான ஊழியத்தை செய்ய இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான்னா நம்மளை நேர நரகத்துக்கு நடத்த போகிறான்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அப்படி ஒரு வழியை ஆண்டவர் எங்கேயுமே வைக்கல. அது என்னது, எதை சார்ந்தது அப்படின்னா நீங்களும் ஆண்டவரும் சேருகின்ற உறவில் இருக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்கு உள்ளே இருக்கிற உறவு எப்படி அந்த குடும்பத்தை கட்டுகிறதோ அந்த உறவை போல தேவனும் நானும், தேவனும் நீங்களும் என்று சொல்லுகின்ற தனிப்பட்ட உறவு எவ்வளவு வலுவாய் மாறுமோ அவ்வளவு வலுவாய் தேவ பிரசன்னம், தேவனுடைய வார்த்தையின் மகத்துவம் நம்மை தெளிவாய் நடத்த முடியும். இல்லாம இந்த சர்ச்சில் சொல்லி வச்சிருக்கிறது நீங்க 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 10 நிமிஷம் இப்படி ஜெபம் பண்ணுங்க, 10 நிமிஷம் மல்லாக்கப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க, எழும்பி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க எப்படி ஜெபம் பண்ணாலும் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு பிரியம் இல்லாதவனுக்கு ஜெபம் எழும்பும்போ நான் உள்ள மேகத்தை எல்லாம் இழுத்து போட்டு போர்த்திட்டு நான் தூங்குவேன்னு சொல்றாரு. படிச்சிருக்கிறீங்களா? ஒரு வசனம் சொல்லுது, தம்முடைய மேகங்களை கொண்டு மூடி கொள்கிறார். அருவருப்பானவன் செய்கின்ற ஜெபத்தை கேட்கும்போ ஒரு ஜெபம் ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் அவருக்கு பிரியமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறான், அவன் வந்து ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலே அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம எல்லாம் குளிருக்கு பெட்ஷீட் எடுத்து போத்துக்குவோம் இல்லை, அதே போல அப்படிப்பட்ட ஒருத்தன் ஜெபம் பண்ண உட்காரும் போவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூர போகிற எல்லா மேகத்தையும் இழுத்து வச்சு அவனு சத்தம் கேட்கவே விடாதுன்னு மூடிக்கிறாராம். புதுசா சொல்லல, பைபிள்ல இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பெருசா சிக்கி இருக்கிறார் பார்த்தீங்களா நம்மகிட்ட. நம்ம அவர்கிட்ட சிக்கிட்டு முடிக்கிறோம், அவர் நம்மகிட்ட சிக்கிட்டு முடிக்கிறார். 2 பேரும் சிக்கிக்கிட்டு இப்படி போறதா அப்படி போறதா தெரியாம வழி தெரியாம பிதுங்கிக்கிட்டு ஸ்தோத்திரம், பாதி இவங்க சொல்றதை கேட்குறோம், பாதி அவங்க சொல்றதை கேட்குறோம், பாதிக்கு பாதி இது கேட்டு கொஞ்ச நேரம் அது கேட்டு கொஞ்ச நேரம், கடைசியில் நம்ம பிடிக்க வேண்டியவரை விட்டுட்டு எல்லாத்தையும் செய்வோம், கடைசியில் எல்லாமே தோல்வி, வெறுமை, எல்லாவற்றிலும் வெற்றிடும். ஆனால் வாழ்க்கையில் மற்ற எல்லாருக்கும் எப்படி, நான் நல்லா இருக்கிற போல நல்லா நடிப்போம், எந்த பிரச்சனையுமே இல்லாத போல நல்ல சமாதானமா இருக்கிற போல அப்படி நடிப்போம். ஆனா தனிமையில் உட்காரம்போ நம்ம மனசு ஒரு தவிப்பை ஃபேஸ் பண்ணுகிறது, ஒரு அங்கலாய்ப்பை ஃபேஸ் பண்றது. ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ? ஏன் தப்பெல்லாம் பண்ணல. அல்லேலூயா. ஒருவன் ஆண்டவருடைய வழியில நடத்தப்படும் போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இது உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை. விசுவாச வாழ்க்கையை ஆரம்பிச்ச ஆபிரகாம் முதல் பவுல் அப்போஸ்தலன் வரை அப்படிதான் நடந்து, நமக்கும் அப்படிதான் நடக்கும். இனி பிறக்க போறவனுக்கும் அதான், மாற்றமே இல்லை. ஆனா அதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா அதுல கர்த்தரை பிடிக்க மட்டும் நாம் தவறவே கூடாது என்பதுல மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. ஆனா நமக்கு ஈஸி எது அப்படின்னா இது மட்டும்தான் செய்ய கஷ்டம். ஆண்டவரை மட்டும் பிடிக்கிறதுக்கு, ஆண்டவரை மட்டும் பிரியப்படுத்துறதுக்கு கஷ்டம். ஆனா மற்ற எல்லாத்தையும் பிரியப்படுத்துற ஈஸி. அல்லேலூயா. நான் சொல்றது நடைமுறை. என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி திருமண காரியமா வரன்கள் பார்க்குற நேரத்தில்
வெள்ளையும் போடுற ஒரு ஸ்தாபனத்தில் விசுவாச பிள்ளை, விசுவாச வாழ்க்கை வாழுகின்ற ஒரு விசுவாச பிள்ளை ஒரு சூழ்நிலைமையினால ஃபோனில் பேச பேசும்போது வேகமாக டைப்பிங். முன்னாடி இப்போ டச்சாவது இருக்கு, அப்போது டச்சு கிடையாது, மற்ற பட்டன். ஒரு பட்டனில் 3 லெட்டர் இருக்கும். கடை அடிக்கணும்னா அதை கரெக்ட் டைமிங் அடிக்கலைன்னா இன்னொரு லெட்டரு, அடுத்து திருப்பி 1லேருந்தே 3 ஆகிட்டு அடிக்கணும். இது ஒரு கொடுமையான டைப்பிங்கில் வேகமாச்சு மெசேஜ் வரும். எனக்கு டைப் பண்ணி முடியல. அப்போது ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படி அவள் கேட்குற பதில் கான்வர்சேஷன். அவள் கான்வர்சேஷன் பண்ணது இதில் சொல்ல வேண்டான்னு தவிர்க்கிறேன். ஆனாலும் அது வந்து ஒரு மேரேஜ் விஷயமாக போகும்போது அவள் கோவத்தில் அவள் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் எப்படி பிடிக்கலைன்னு சொல்லிட்டிய அப்படின்னு சொல்லி பேச வந்தது. அது கூட சொல்லலைன்னா சிலருக்கு என்னைய பேசியிருப்பார், பாஸ்டர் என்ன பேசியிருப்பார் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போது அந்த கோபத்தில் அவள் பேசுகிறா, பதில் சொல்ல முடியல நமக்கு. ஆனால் அவன் அதிகமாக டைப்பிங் வேகமாக ஓடுது. அப்போது இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது மனசில் ஒரு தோன்றுதல் வந்தது, இவன் மொபைலுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து மனசில் தெளிவுபட்டது. உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா அவள்கிட்ட சொல்கிறேன், ஏமா நீ மொபைலுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற, உனக்கிட்ட ஆண்டவர் அப்போவே இதை தூக்கி தூர போட்டுட்டு உன் வேலையை பார்க்க சொல்லியிருக்கிறாரே, நீ கேட்காம இருக்கிறீ அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டா, அடுத்தவ சொல்கிறா, ஆண்டவர் என்னட்ட 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு. எப்படி? ஆண்டவர் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு, கேட்க முடியல. ஆனால் பாஸ்டர் சொல்கிறத ஒழுங்காக கேட்குறேன், எல்லா கூட்டத்துக்கும் போகிறேன், வஸ்திரம் வெள்ளையும் தான் போடுவேன். நீங்கள் வேண்டாம் பாஸ்டர், ஜிப்பா போட்ட பாஸ்டர் தான் வேணும்னு சொன்னாங்க. சந்தோஷமா? ஆனா எல்லாத்தையும் பிரியப்படுத்துகின்ற அந்த சகோதரிக்குள்ள என்ன பிரியப்படுத்த விருப்பம் இல்லை, ஆண்டவர் சொல்ற ஒரு மொபைலை மாற்றி வைக்க முடியல. இதுதான் நம்ம பிரச்சனை. இப்போ அவ பிரச்சனை மட்டும் கிடையாது, நம்ம பிரச்சனையே இதுதான். எல்லாருக்கும் சொல்றதை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா தேவன் என்று சொல்லுகின்ற ஒன்று, அவர் சொல்ற வார்த்தை சிம்பிளா இருக்கும், ஆனா கஷ்டமா இருக்கும். விடவே நான் ஏன்னா நம்ம நிறைய பிடிச்சு வச்சிருப்போம். நான் முன்னாடி என் சின்ன பருவத்தில் ஒரு சுவிசேஷ கூட்டங்களில் வந்து இந்த கதை கேட்டிருக்கிறேன். பூனை பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது கருவாடு கொண்டு போகிற கதை. இது எனக்கு இப்போ ஞாபகத்தில் இல்லை சொல்லலாம்னா. அப்போது அது வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது கூட கருவாடை கொண்டே போகணும்னு போச்சுதான். இது ஒரு கதை. அப்போ அதே போல் நம்ம நிறைய விஷயத்தை பிடிச்சு வச்சுட்டே இருப்போம், விடவே மாட்டான். ஆனால் நமக்கு தெரியாது பிடிச்சு வச்சிருக்கிறது என்னது கருவாடுன்னு சொல்றது நமக்கும் தெரியாது, நம்ம கூட வர்றவங்களுக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம போகிற பாதையே எங்கே துவங்கணும் எங்கே முடிக்கிறோன்னு தெரியாது. அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனை நாளில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், எதை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ எல்லாத்துக்கும் ஸ்டாப் பண்ணி முக்கியத்துவமான பிரியப்படுத்துகிற ஒரு இடம் இருக்கு. உங்களை அழைத்த, உங்களை அழகாக்குகின்ற, உங்களை வணைகின்ற ஒரு எஜமான் உங்களுக்காக சர்வ வல்லமையுள்ள மகத்துவமான திட்டங்களோடு காத்து கொண்டு நிற்கிறார். அவருடைய கரத்தில் நீங்கள் உருவாக்கப்பட உங்களை ஒப்புக்கொடுங்கள். காரணம், அவர் கடைசி மரணத்தை வெற்றி பெற்றார். ஆனா முதல் அந்த மரணத்தின் கூர் ஆரம்பிக்கிற இடத்தை எல்லாம் நம்மகிட்ட தான் சொல்லி விட்டுருக்காரு. அதனால நம்ம தான் கவனமா போக வேண்டி இருக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம ரொம்ப கஷ்டங்க. ஆண்டவருடைய பிள்ளையா ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்வது ரொம்ப ஈஸி ஒன்றும் கிடையாது.
வெளியே பார்க்க ஈஸி போல தெரியலாம். இப்போ அழகான ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நான் வெளியே பார்க்க சூப்பராக இருக்கான், ஆனால் அடி மேலே அடி வாங்கி தான் வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. இந்த ஊழியம் கூட அவங்க அழகா எல்லாத்தையும் செய்கிறாங்க, அவங்க பின்னாடி வாங்கியிருக்கிற அடி கொஞ்சம் நஞ்சமா, அது அவங்கள்ட்ட உட்கார்ந்து வருஷ கணக்காக கேட்கலாம். ஏன் அப்படின்னா அதான் ஆண்டவர் அழைத்து ஒரு மனுஷனை உருவாக்கி தான் விரும்பினபடி உருவாக்குகிறார். நான் விரும்பினபடி அவங்கள என்னதான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் செஞ்சாலும் நம்ம தேவனுடைய சித்தத்தில் உருவாக்க முடியாது. அப்படி நினைச்சாலும் ஃபெயில் ஆயிரும். 2 பேரும் சேர்ந்து நாசமா போகுமே ஒழிய ஒருத்தரும் அதுல தப்பவே. ஆனா சம்பந்தப்பட்டவரோடு உட்காரம்போ நிறைய பேர் பலதும் சொல்லுவாங்க. கவலையே இல்லை, நீங்க அப்படி செய்யறது சரியில்லை, இப்படி சரி எல்லாம் சொல்லுவாங்க. கவலையே இல்லை, அது உங்களுக்கு மட்டும் சொல்லல, இந்த உலகத்துல எல்லாரும் பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால நீங்க அதுக்கு கவலைப்படாதுங்க. நீங்க பார்க்க வேண்டியது ஒரே இடம், அழைத்தவருடைய கரத்தை மட்டுமே பார்க்கணும். அல்லேலூயா. அது ஒருவேளை தோற்றே போகலாம். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. அவர் சிலுவையில் எல்லாரும் இறங்கி வந்தா அவருக்கு மாலை போடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் நின்றுச்சு. ஏன் இறங்கி வாருமியா, நீர் தான் தேவகுமார்னு நான் இப்பவே சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு ஒரு கூட்டம் நின்றுச்சு. ஆனா மௌனமா நின்னுட்டாரு. அல்லேலூயா. பிதாவின் சித்தம் நிறைவேற. ஆனா எழும்பியே வராதேயும் ஐயான்னு சொல்லி சீல் கொண்டு போட்டாங்க. எழும்பியே வரக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் படை வீரர்கள் எல்லாம் பாதுகாப்புக்கு போட்டு ரோம சாம்ராஜ்யத்தின் சீல் முத்திரையும் போட்டு இரவு பகல் 24 மணி நேரம் பாதுகாப்பு போட்டாங்க. அவனுக்கு பாதுகாப்பு எல்லாம் தாண்டிக்கிட்டு அவர் பிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா தேவ சித்தத்திற்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அது இந்த உலகம் அடுத்தவன் பார்க்கறது போல எல்லாம் இருக்காது. அது உங்களை தோத்தே போனீங்கன்னு சொன்னாலும் கவலையப்படாதுங்க. அதுதான் உங்க ஊழியம். நான் மௌனமா நில்லுங்க. அல்லேலூயா. அது தோத்தே போனாலும் ஒண்ணுமே இல்லாம குப்பையா போனாலும் பிரச்சனை இல்லை, மௌனமா நில்லுங்க. அழைத்தவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த தோல்வி எல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இந்த முடிவெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சேர்த்து முடிவு எழுதினார். அல்லேலூயா. முடிவு எழுதிட்டு அவர் சொன்னாரு, கடைசி சத்துரு எவனுமே செய்ய முடியாத நான் செய்துட்டேன், ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்துட்டாரு. பாவத்தின் வலிமை, அந்த மரணத்தின் கூறு எங்க இருக்கு? பாவம் எங்க உட்கார்ந்துருக்குன்னா நியாயப்பிரமாணத்துல உட்கார்ந்துருக்கு. நியாயப்பிரமாணம் நமக்குள்ள உட்கார்ந்துட்டு பிசாசு அப்படியே சைலண்டா நம்ம நல்ல அன்பு போல காமிப்போம் இல்லை, ஆண்டவரோடு கூட இருக்கிற போல காமிப்போம் இல்லை, ஆண்டவருக்கு உகந்தது போல காமிக்கிறோம் இல்லை, அதுலேயே இருக்கு. உதாரணம் யாரு? தீர்க்க தரிசனம் சொன்ன ஏசாயா சொல்றான், ஐயா அசுத்தம், ஆனா இத்தனை காலம் தீர்க்க தரிசனம் வேற சொல்லியிருக்கீங்க, எப்படி எல்லாம் சொல்லு. அல்லேலூயா. அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ண முடியுதா? தீர்க்க தரிசனம் சொல்லுமா அவனுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? அப்பா ஆவினால நிரம்பி என்ன பரிசுத்தமாக்கி இருக்கிறான்னு அப்படி ஒரு இருந்திருக்கும். அப்படியே குப்பையில போட்ட போல ஆயிட்டாரு ஒரே வார்த்தையில. அவனே சொல்றான், ஐயோ எனக்குள்ள இதெல்லாம் எங்க இருந்து ஒட்டிச்சு, ஐயோ சுத்தி இருக்க எல்லாம் அப்படி இருக்கான், அதே போல ஒட்டி இருக்கு. அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா பாவம் இப்படிதான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இதுக்கு கூட போராட வேண்டியது ஒரு விஷயமே இல்லை. நம்ம போராட வேண்டியது அவருடைய வார்த்தைக்கு தான். அவருடைய ஜீவன், அவருடைய வல்லமை, அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் நிறைவேற. தோல்வி வெற்றியெல்லாம் இந்த உலகத்துக்கு தாங்க, ஆண்டவருக்கு அப்படி ஒன்று கிடையவே இல்லை. மரணம் ஜீவன் எல்லாம் நமக்கு தான், அவருக்கு இல்லை. ஏடா இன்னைக்கு நடக்கிறதும் தெரியும், நாளைக்கு நடக்கிறதும் தெரியும், இதுக்கு பின்னாடி வரப்போகிறதும் அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம யாருன்னு அவருக்கு தெரியும், அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. அரை குறையா அறிஞ்சுக்கிட்டு
எல்லாரும் சொல்லி அதை போட்டு மிக்ஸ் ஆக்கி குழப்பி ஒரு சாம்பாராக்கி எல்லாத்தையும் போட்டு பிழிஞ்சி நாசகுப்பாக்கிறோம். தேவனை ஒரு மனிதனிடத்தில் தேடாதீர்கள். சைலண்டா உட்கார்ந்து உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனை ருசித்து பாருங்கள். வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. எல்லா அறுசுவை உணவையும் சாப்பிட்டு முடிச்சாலும் கடைசியில டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பாயாசம்னு ஒண்ணு இல்லைன்னா என்ன இருக்காது? ஒரு திருப்தியே. பாயாசம் ஒண்ணு வைக்காம விட்டுட்டேனே, இத்தனை தூரம் நான் செலவு பண்ணிட்டு பாயாசத்துக்கு ஒரு பழம் வைக்காம விட்டுட்டேனே. பாயாசம் 2 பாயாசம் வச்சேன், ஒரு பூந்தி வைக்காம விட்டுட்டேன், மறந்துட்டு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தாறுமாறா நடந்துகிட்டே இருக்கு. கவலையே இல்லை. அழைத்தவரை நோக்கி பாருங்கள். அழைத்து ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்கிறாரு. அந்த வேலையை செய்யறதுக்கு அவருக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? அவமானம் தான், தோல்வி தான். அவரு உயிரோட வந்துருவாருன்னு எதிர்பார்த்துன்னு எல்லாருக்கும் தோல்வி தான். ஆனா தோல்வி எல்லாம் தோல்வியாவே தொடரல. 3 நாள் அவங்க அடையாளம் எதிர்பார்த்தது இறங்கி வருவாரு. ஆண்டவர் சொன்னது என்ன சொன்னாரு? பொல்லாத சந்ததி அடையாளத்தையே பார்க்குது, பையையே பார்க்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. இவங்களுக்கு அடையாளம் ஒண்ணுதான். 3 நாள் மனுஷகுமாரன் யோனாவின் வயிற்றில் மீனின் வயிற்றில் யோனா எப்படி இருந்தானோ அதே போல பூமியின் இருதயத்தில் வாசம் பண்ணுவார். இதுதான் அடையாளமா சொன்னார். அல்லேலூயா. பாதி புரிஞ்சுது, பாதி புரியல. ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார். நமக்கு நேரம் போயிட்டு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். அப்போ ஆண்டுடைய மகத்தான இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும். அவர் எல்லாவற்றையும் பரிகரித்து விட்டார். பரிகரிக்க வேண்டியது இனி நம்ம தான். வல்லமே கொடுத்தாச்சு, வரங்களை கொடுத்தாச்சு, பலனை கொடுத்தாச்சு. இதை அடிக்க வேண்டிய இடத்த தெளிவாக சொல்லியாச்சு. இயேசு இதை தான் அடித்தாரு. எதை அடித்தாரு? ஸ்தோத்திரம். பாவத்தை தெளிவாக சொன்னார். உலகத்தை வரான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நியாயப்பிரமாணம் அவரை எங்கேயுமே குற்றப்படுத்தவே முடியல. சாத்தான் எனக்குரியவேன்னு சொல்லி எங்கேயுமே கோரி பண்ணவே, பெரிய உயர்ந்த இடத்துல கூட்டிட்டு போய் நிறுத்தி எல்லாத்தையும் காமிச்சிட்டு சொன்னா, எல்லாத்தையும் பாரு, எல்லாம் அண்டர் மை ஹேண்ட், என் வசத்துல இருக்கு. ஒன்று ஒருக்கா மட்டும் யாரும் பார்க்கல, நீயும் நானும் தான் இருக்கோம். ஒரே ஒரு வாட்டி சாஷ்டாங்கமா விழுந்து பணிஞ்சிருன்னு சொல்லிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை, வேற எந்த நாய்க்கும் ஆராதனை கிடையாது. அல்லேலூயா. அப்படிங்கிறத சொல்லி அவனை போ பிசாசுன்னு துரத்தி விட்டார். பிசாசுக்கா அவற்றை என்ன பண்ண முடியல? பாவத்தை நியாயப்பிரமாணத்தில் கொண்டு வர முடியல. நியாயப்பிரமாணம் பிசாசால் ஆளுகை செய்ய எட்டப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் மாறணும். அதுதான் அவருடைய விருப்பம். நாம் ஒரு வார்த்தை ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த நேரத்தில் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் உம்முடைய மகத்தான ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் ஜீவனை குறித்து பார்த்தோம். அது எங்களுக்குள்ளே இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அநேக நேரம் பாவத்திலும் போராட்டத்திலும் சோதனையிலும் உழன்றிருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை தர உம்முடைய வார்த்தையின் வல்லமை இறங்கி வரட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே அப்பா, இந்த செய்தியை தொலைதூரத்திலிருந்து கவனித்து கொண்டிருக்கலாம். அவர்கள் மேல கர்த்தருடைய மகிமை வல்லமையா இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை மகிமையா இறங்குவதாக. ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னம் இந்த வேளையில வெளிப்படுவதாக. மகத்தான காரியங்களை செய்ய உம்முடைய நாமம் ஒன்று மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
நீர் மட்டும் மகிமைப்படுங்கப்பா. சகல துதி கனம் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.